சட்டமன்றத்தில் அவர் ஒன்றும் யார் பேரையும் சொல்லலை. பேர் சொன்னாரா பாருங்க. ஆதவ அர்ஜுனா பேர் எதுவுமே சொல்ல, யார் பேரையும் சொல்ல. கொளத்தூர்ன்றது சட்டமன்ற தொகுதி தாங்க, கொளத்தூர்னே பேசக்கூடாதா? என்ன பேசுறீங்க? அவர் எதுக்கு சொன்னாரு? he was reacting. ரியாக்ஷன்னா அது ஆக்ஷன் என்ன? அந்த ஆஸ்டின் எதுக்கு அவர் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் செவ்வாய்க்கிழமை தானே சபாநாயகர் அவருக்கு பதில் உரை கொடுப்பாரு. இல்லை இவர் கேட்குற கேள்வி மடத்தனமான கேள்விக்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவர் எழுந்து பதில் சொல்வாரா? இவங்களுக்கு வேணும்னு அவரை ப்ரோக் பண்ண பார்க்குறாங்க. அவர் யோகி மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு, தியானத்தில் இருக்கிற மாதிரி. அவரை இவங்களால ப்ரோக் பண்ண முடியாது. ஆனால் அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் இவரை மாதிரி ஆள் இல்லையே. எல்லாரும் விஜய் மாதிரி நிதானமானவர்கள், மெச்சூரிட்டிலாம் இருக்கும்னு நினைக்க முடியாது. இப்போ தாமு ரியாக்ட் பண்ணார் பாருங்களேன். அதனால் இவங்களுக்கும் புரியணும், நம்ம எதிர்கட்சி ஆளுங்கட்சியை ஒரு அளவுக்கு மேலே கொஸ்டின் பண்ணி சீண்டக்கூடாது. கொஸ்டின் பண்ணலாம், விமர்சனம் செய்யலாம், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வைக்கலாம், நீங்கள் அதை பற்றி பேசலாம். ஆனால் தனிநபர் தாக்குதல், வாயை திறக்க மாட்டாரா, வாயை திறங்க சிஎம்னு கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் அப்போ பதில் கொடுப்பாங்க தானே. நீங்கள் டு எவ்ரி ஆக்ஷன் தேர் வில் பி எ ரியாக்ஷன், அது இயற்கை. அப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன மட்டும் ஊன்னு கத்துறீங்க. ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னார்? அவர் வாயை எப்போ திறக்கணுமோ அப்போ திறப்பாருப்பா. எங்கே பேசணும், எப்போ பேசணும், எவ்வளோ பேசணும் அவருக்கு தெரியும். கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுறதுக்கே என்ன ஆச்சு பார்த்தீங்களா அப்படின்னாரு. உடனே அவையில் இல்லாதவர் ஆச்சனை, அவையில் இருக்கிறவர் அவமதிப்பு பண்ணுறீங்களா? சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.